வணக்கம். ஷைனன். சிவபெருமான் அப்பாவுக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்கள். இந்த பொருட்களை எல்லாம் வைத்து அபிஷேகம் ஒருவர் செய்து பார்த்தால் வாழ்க்கையில் அவங்களால நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு நல்ல ஒரு நிலையில் அவங்க இருப்பாங்க. இதை எல்லாராலும் செய்ய இயலும், முடியும். ஆனால் அனைத்து நேரத்திலும் அனைத்து காலத்திலும் செய்ய இயலாது. தொடர்ந்து ஒருவர் செய்வாரேயானால் அவர் பாக்கியம் பெற்றவராக சொல்லலாம், புண்ணியம் செய்தவராக இருக்கலாம் என்று சொல்லலாம். அதோ பார், ஒருவர் போகின்றார், அவர் எவ்வளவு புண்ணியம் செய்துள்ளார் தெரியுமா? இந்த பிறவியில் அவர் நிறைய தான தர்மங்கள் செய்கிறார், நிறைய குழந்தைகளை படிக்க வைக்கிறார், நிறைய கோவில்களுக்கு அன்னதானம் பண்ணுறார், நிறைய கோவில் திருப்பணிகளை செய்திருக்கிறார், நிறைய திருமணங்களை நடத்தி இருக்கிறார், நிறைய பேருக்கு நல்ல காரியங்களை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார் என்று ஒருவரை பார்த்து சொல்லும் பொழுது, அப்பேற்பட்ட பாக்கியவானை பார்ப்பதே புண்ணியம். நாம் வாழும் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் வாழ்கிற காலகட்டத்தில் நாமும் அவருடன் பயணிக்கின்றோம் என்ற எண்ணத்தில் நன்றி சொல்லலாம். சிவபெருமானுக்கு ரொம்ப முக்கியமான இந்த 4 பொருட்கள்: கஸ்தூரி, கோரோஜனை, குங்குமப்பூ, சந்தனம். இந்த 4 பொருள்களை கூட சந்தனம் கிடைக்கல அப்படின்னா பச்சை கற்பூரம் சேர்த்திக்கலாம். சுத்தமான பச்சை கற்பூரமாக இருக்கணும், சுத்தமான கோரோசனையாக இருக்கணும். குங்குமப்பூவும் அப்படிதான் சுத்தமானதாக இருக்கிற பொருள்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் அந்த குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில்